ஹலோ கைஸ், இங்கே நம்ம பார்க்க போகிற விளையாட்டு பிகேஎஸ்டி. நாங்கள் பிகேஎஸ்டி பிடிக்காதவங்களுக்கு எத்தனை பேர் இருக்கோம்? பிகேஎஸ்டினா எவ்வளோன்றவங்களாம் லைக் பண்ணுவேன். ஆக்சுவலி எனக்கு வந்து ஒரு பக் ஆயிடுச்சு பிகேஎஸ்டியில். அது இப்போ வர மாதிரி எனக்கு சுத்தமாகவே புரியலைங்க. எனக்கு ஆக்சுவலி ஒரு டவுட்டுங்க பிகேஎஸ்டியில். அதுக்கப்புறம் நீங்கள் கிளியர் பண்ணால் எனக்கு போதும். எப்படி நம்ம அன்லிமிட்டட் காசு எங்கள் சேனலில் நீங்கள் கேட்டுருந்தீங்க, அது எப்படி பண்ணோன்னா ஆப்பி மூடுன்னு ஒரு ஆப் இருக்குங்க. அது நான் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அது குக் பண்ணேன். நீங்கள் அதை குக் பண்ணாதீங்க, சர்வர் டைம் ஆகிட்டு உங்களுக்கு வரும். இந்த மாதிரி வர பிரச்சனைனா உங்களால் ஷூட்டெல்லாம் மாற்ற முடியாது. நீங்கள் அப்படியே ஒரு நேர்மையாக உழைச்சே சம்பாதிச்சா போதுங்க. எதுக்கு அந்த மாதிரி அன்லிமிட்டட் பண்ணலான்னு இந்த மாதிரி எனக்கும் அதே மாதிரி ஆயிடுச்சு. ஆப்பே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி, இப்போ நம்ம பொண்ணு வேஷத்துக்கு போய் இப்போ நம்ம கிரேசி ராணு. நான் ஆக்சுவலி பொண்ணு கிரேசி ராணுக்கு போவோம்ல, அதுக்கு தான் இந்த ஷூட் போட்டிருக்கேன். ஏன்னா ஜெயிச்சு காசு வாங்கிட்டு வேறு 5th ரேங்க்லேயே உங்களுக்கு சவால் விடுறாங்க. 6th ரேங்க் எடுத்தால் மண்டையில கொத்துக்கலாம், என் மண்டையில தேனிகளோன்னு வச்சுக்கலாம். வாங்க, அதுக்கப்புறம் நான் ஷூட்டை மாற்றிடுவேன். எத்தனாவது ரேங்க்னு எனக்கு எக்ஸைட்டடாக இருக்கும். நான் 5th ரேங்க்குள்ளே வந்துடணுங்க. ஏன்னா ஸ்கூல்லே 6th ரேங்க்குள்ளே வந்துடுவேன். ஏன்னா 6th வந்துருந்தாலும் எனக்கு பிடிக்காது. ஏன்னா 2 ஸ்டார் தான் எனக்கு கொடுப்பாங்க. இப்போ நம்ம போய் ஷூட்டை மாற்றிட்டு இது எப்படி இருக்குன்னா, இங்கே பிறகு ஜாலியாக ஜம்ப் ஆகுது. உள்ளே போவோம். யாருக்கெல்லாம் பேசுகிறேன் பிகேஎஸ்டியில் முதலையா ட்ரை பண்ணியிருக்கேன். நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன். யாருக்கெல்லாம் பேசுகிறேன் 5th ரேங்க்குள்ளே வந்தேன். நான் ஆக்சுவலி ஒரு இதில் ப்ரைஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்தேன். ஃபஸ்ட்டு செகண்டும் சம்திங், பட் அதில் வந்தேன். இப்போ நம்ம என்ன பார்த்துக்கிறோம்? இப்போ நம்மளோட வில்லா என்னங்க இவ்வளோ கொடுக்குறீங்க? கஷ்டமாகவே இல்லை உங்களுக்கு? என்னோட எல்லாரும் ஷூட் போட்டு வந்துட்டாங்க. ஏமா இது கன்ஃபியூஷன் ஆகும். என் பொண்ணு அதோடு போயிடுச்சு. உங்களுக்கு நம்ம உள்ளீச்சல் அடித்து சீக்கிரமாக போயிடலாம். உள்ளீச்சல் ஒரு இது இருக்குங்க, ஒரு ஸ்பெஷலாக குக் பவர். ஜம்பிங் 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 மாமா கமெண்ட்டு, நோ மோர் கமெண்ட்டு, டச்சிங் டச்சிங். பாட்டு நல்லா இருக்காது, நம்ம எதுக்கு கேவலமாக பாடிட்டு. சரி விட்டுருலாம். நான் கூட உங்ககிட்ட சவால் விட்டேன். இந்த பொண்ணு சீக்கிரமாக போடுங்க. நம்ம அடுக்குலையே அதானே பார்த்தேன். என்னோட போட்டி போட்டு போகிறேன். பத்தாவது ரேங்க் வாங்கிருப்பேன், ஃபஸ்ட் ரேங்க்கோ அப்படிதான் நீங்கள் சொல்றீங்க. மறக்க மாட்டேன். வந்துட்டேன். ஆக்சுவலி 6 பேர் இருக்காங்கனால நம்ம ஈஸியாக வந்துடுறோம். பார்த்தீங்கன்னாங்க அதை சொன்ன சவால் விட்டு இப்போ என் மண்டையில் நீங்கள் தேனி போட்டீங்க, அதுவே ஆப் ஆகிடும் உங்களுக்கு. நம்ம ஆக்சுவலி இனிமேல் கேமிங் சேனலில் பிகேஎஸ்டி நமக்கு இது சாட்டு கம்மியாக தான் இருக்குது. சரி, அது விட்டுட்டு இப்போ நம்ம ட்ரெஸ்ஸை மாற்றிடுவோம். நான் எப்பவும் லேசில் அனுப்ப மாட்டோம் தான் நம்ம ட்ரெஸ்ஸெல்லாம் போடுவேன். இல்லை ஜெயிக்கணுக்கா, சோறு முக்கியம். எப்படி நமக்கு சோறு முக்கியமோ அதே மாதிரி கிரேசிலான நமக்கு முக்கியன்றேன். என்னம்மா சோறும் கேமும் ஏமா கம்பேர் பண்ணுறீங்க நீங்கள் கேட்கலாம். இனிமேல் ஒரு சேனலுக்கு உங்களுக்கு ஒரு இது வருங்க, ஒரு கிரேசி நான் விளையாடுவேன் லாஸ்ட் 5 மினிட்ஸில். ஏன்னா இப்போ விளையாட நம்மளால முடியலங்க, உங்களுக்கே தெரியுது. ஏன்னா நம்மளுக்கே தெரியுதுல்ல. சரி, நம்ம லாஸ்ட்டு அடுத்த 5 மினிட்ஸில் விளையாடிடலாம். இப்போ நம்ம ஆசையாக வெளில வரலாம். இப்போ இதில் கையை அச்சுலாம் தெரியுது. அச்சு நம்ம அச்சில் ஒரு பவர் இருக்குங்க. இப்போ நம்ம உங்களுக்கு நான் இடத்தெல்லாம் சுற்றி காமிக்க பிகேஎஸ்டி தெரியாதுங்க. நான் நிறைய எக்கச்சக்கமாக நான் சம்பாதிச்சு வாங்கினேன். இப்போ மியூசிக் நல்லா இருக்கா? கட்சி சேரடிக்குதுதான். சரி, தப்பா பாரு. அந்த சாங் தப்பா. என்கிட்ட கண்ணாடி கூட இருக்குங்க.
இருக்கு. நம்ம எங்க வாங்கினேன் இப்போ என்னோட இதுதான் பவர் ஜூஸுங்க. ஏதோ பவர் ஜூஸ்ன்னு வளர்றாங்க. இது குடிச்சிங்கன்னா நம்ம ஹைட்டா பருப்போமா. என்கிட்ட ஆல்ரெடி இருக்கு. இப்போ நம்ம குதிப்போம். ஜூஸ் மடக்கு குடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹைட்டு ஜம்ப் பண்ணுங்க. என்னங்க இப்படி இருக்கு அதுல உங்ககிட்ட வந்து என்னன்னா இருக்குங்க ராக்கெட்டை விட்டுருவோமா. அதே நம்ம உள்ள போட்டுக்கலாம். இது ஒரு கப்பா இப்போ நான் பாட்டு பாடுறேன். அது தவிர வேற எது இது வந்து எங்களுக்கு பெட் ஷாப். நீங்க உள்ள போய் பார்த்தா எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்த வீடியோல உங்களுக்கு நான் பெட் ஷாப் கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இதுதான் நான் பீஸா ஷாப்புக்கு வேலை போனேன். பாஸ் அர்ஜென்ட்டுக்கு நீங்க பீஸா ஷாப்புக்கு வேலைக்கு போனேன். இல்லைன்னா இன்னொன்று வேலை கூட இருக்கு. அது ஃப்ரூட்ஸ் வேலை. நீங்க வேணா பீஸா ஷாப்புக்கு போறது பெருசு உங்களுக்கு. இப்போ நம்ம டைம்ஸ்லயே பேசலாம். பெட்டே இல்லை நீ அசிங்க தலைமை பண்ணி போகும். சீக்கிரமா நான் சொன்ன ஒரு பரிசு காத்திருக்கிறது. 2 டைமண்ட் காத்திருக்கிறது. ஒரு கிஃப்ட் காத்திருக்கிறது. நீங்க ஏழையா இருந்தா போலாம். இப்போ வீடு நம்ம ஹோம் டூர் போலாமா. யாரா இவ பெக்குதோ போடுறான்னு. சரி நம்ம ஹோம் டூருக்கு போகலாம். என்னோட வீடை காமிக்கிறேன். ஆக்சுவலி என் வீடு அழகா இருக்கும். எனக்கு பிடிச்ச வீடு நான் கட்டுற வீடு சொந்த காசு சொந்த மண்டபம் ஃபஸ்ட்டு வீடு கட்டணும். இந்த மாதிரி லொக்கேஷன் உங்களுக்கு காமிச்சோம். நம்ம வந்து வீட்டுக்கு பார்ப்போம். ஏன்னா எனக்கு எவ்வளோ தெரியல. நீங்கள் பார்த்தா ஷாக் ஆயிடுவீங்க. 6:30 லைக் எனக்கு. சரி நம்ம ஒன்று வீட்டுள்ள போய் பார்ப்போம். சும்மா காமிச்சா போதாது. பண்ணிட்டேன். நீங்க ஆல்ரெடி சில பாட்டுல பிகேஎஸ்டி பார்க்கல. காத்திட்டு தருங்க பார்த்து இங்க பாருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருவோம். நீங்க எடுத்தீங்கன்னா நீங்க சாப்பிட்டுக்கலாம். எழுத்திட்டு சும்மா தூச்சுங்க. இதான் என்னோட வீடு. இங்க பாருங்க. இந்த மாதிரி இதெல்லாம் பொம்மை செக்ஷன் நான் வச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு பொம்மை ரொம்ப பிடிக்குங்க. இது நான் எப்படியும் வாங்கினேன். இது ஒரு எலக்ட்ரானிக் ப்ராடக்ட். நம்ம உள்ள போயிட்டோம். பார்த்தீங்கன்னா உள்ள போயிடுவோம். நம்ம வெளியில வந்துக்கலாம். மேல ரூம் என்னால போக முடியாது உங்ககிட்ட. இப்போ நம்ம எல்சி ட்ரிங்க் குடிச்சு போலான்னாங்க. நம்ம எல்சி ட்ரிங்க் குடிப்போம். ஏன்னா ஓட்டு மேல போக முடியாது. இது ஏறி ஜம்பு போக முடியாதுங்க. சரி சூட்டு போட்டு போக முடியாது. நான் இன்னும் நாளைக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்றேன். பார்த்தீங்கன்னா மேலே சரி வெளியில வந்துட்டேன். என் வீடை பார்த்தோம்னா லைக் இன்னொரு பெட்டுக்குலாம் ஒரு இது இருக்கும். என்னோட பெட் இப்போ காமிப்போம். என்னோட பெட் இவன் தான் பெட் வந்து அவங்கக்கிட்ட இப்படி கொடுக்கணும். சரி இப்போ நான் எல்லா வண்டியும் ட்ரை பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து போகலாம். இது கேலக்ஸி வண்டிங்க. ஜாலியாக போவோம். ஜாலியாக விளையாடும். கேலக்ஸி வண்டி இதுதான். கேலக்ஸி நான் எப்போ இது கேலக்ஸி. அடுத்த வண்டி இது காமிக்க. நீங்கள் ஸ்கூட்டி எடுத்துக்கோங்க. எங்கெல்லாம் வண்டி வாங்குறேன். இங்கெல்லாம் வண்டி வாங்க முடியாதுங்க. ஏன்னா இது ரெண்ட்டு. இதுக்கு ரெண்ட்டுக்கு டேகுன்னு ஒன்று போட்டிருக்கோம். அதை பாருங்க. இதுக்கு ரெண்ட்டு மட்டும் தான் வாங்கணும். ஆனால் இது உண்மையான காசு தான் வாங்கணும். ரெண்ட்டு வேணால் எடுத்துக்கலாம். அந்த டைம்ல இந்த ரோபோட்டும் ரெண்ட்டு தான். ரெண்ட்டு எடுக்க முடியாது. நீங்கள் வேணால் ரெண்ட் எடுத்துக்கோங்க உங்களுக்கு வேணால். ஏன்னா கொஞ்சம் அந்த டைம் முடியக்கூடிய ஜூஸ் குடிச்சேன்னா ஜம்ப்
ஜம்பிங்கு அந்த டைம் முடிய கூட இந்த மாதிரி வரும். இங்கெல்லாம் என்னோட வண்டிஸ்லாம் வாங்கினேன். இது வந்து ராக்கெட். இந்த பொண்ணு வந்து எனக்கு காமிப்போம். அவ்வளோதாங்க, இதோட நம்ம கேமை முடிச்சுக்கலாம். பாய் பாய் மை லவ்லி காய்ஸ். இனிமேல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மை ஸ்வீட் ஆர்ட் சேனல். பாய். ஸ்வீட் ஆர்ட்னால பாய் 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 பாய். ஐ லைக் யூ. பாய் 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 பாய். இப்போ நான் பாய் சொல்லிட்டேன். எத்தனை வாட்டிக்கு பாய் சொல்லுவேன் போதும். பாய்.